பாருங்க, இப்போ பார்க்க போகிறது 9வது சம்மு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ தட் அப்படின்னு சொல்லி z cube plus 2z bar equal to 0 has 5 solution அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ கிவனை நம்ம கொடுத்துருக்கிற கிவனை எழுதியாச்சு, ரைட்டு. இப்போ இங்கே ப்ளஸ் 2z பார் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனேன்னு ஆகும், மைனஸ் 2z பார் ஆயிரும். இப்போ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட், டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட். சரி மாடுலஸ் எடுத்துக்கிட்டோம், ரைட்டு. ஸோ இங்கே மாடுலஸ் எடுத்தால் இந்த கியூப் என்ன ஆகும், வெளியே போயிடும். அதே மாதிரி இங்கே மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் 2க்கு எடுத்தால் ப்ளஸ் 2 ஆயிரும். z பாருக்கு மாடுலஸ் எடுத்தால் அது மாடுலஸ் ஆஃப் zன்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ எகைன் நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைட்லேருந்து என்ன பண்ணலாம், சரி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன ஆகும்னா மைனஸ் ஆகி ஈக்குவல் டு 0 ஆயிரும். இந்த ரெண்டுலேயும் காமனாக நம்ம என்ன எடுத்துடலாம், மாடுலஸ் ஆஃப் zட்டை வெளியே எடுத்துடலாம். மாடுலஸ் ஆஃப் zட்டை காமனாக வெளியே எடுத்தால் என்ன இருக்கும், இங்கே மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போது இதுவும் ஈக்குவல் டு 0 பண்ணணும், இதுவும் ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுல 1 சொல்யூஷன் இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் 2க்கு அங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி மாடுலஸ் ஆஃப் zட்டை வந்து எப்படி எழுதலாம்னா z இன்ட்டு z பார்னு எழுதிக்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்னா z இன்ட்டு z பார்னு எழுதிக்கலாம். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் 2 என்ன ஆகும், அந்த பக்கம் போயிடும். அப்போ z பாரோட வேல்யூ என்னது, 2/zன்னு எழுதிக்கலாம். கிளியர்? ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ங்கிறது இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஓகே, இங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, டன். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்னா z கியூப் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு 2/z. அப்போ 2 இன்ட்டு 2 என்னது 4 ஆயிரும். இங்கே கீழே இருக்கிற z இந்த பக்கம் எடுத்துகிட்டு போன என்ன ஆகும்னா மல்டிபிள் ஆயிரும். அப்போ z பவர் 4 ஈக்குவல் டு மைனஸ் 4. இந்த மைனஸ் 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன ஆகும்னா z பவர் 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து நம்ம எவ்வளோ சொல்யூஷன் இருக்குது, 4 சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா பவர் 4 டிகிரி 4ங்கிறதுனால அதோட சொல்யூஷன் எப்படியா இருக்கும், 4 இருக்குது. ஸோ டோட்டலாக ஆல்ரெடி இங்கே ஒரு ஒன் சொல்யூஷன் இருக்குது, இங்கே ஒரு 1 சொல்யூஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக இட் ஹேஸ் அ 5 சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு லைனில் எழுதுனா முடிஞ்சு. ஓகே, கிளியர்?